ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 90ஸ்க்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான வெந்நீர் கொழுக்கட்டை எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொழுக்கட்டையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சூப்பரான கொழுக்கட்டை, ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். பச்சரிசி மாவு ஒரு 400 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் 100 கிராம் மாவு பிடிக்கும். இந்த கிளாஸுக்கு ஒரு 4 கிளாஸ் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இருந்தாலும் என்னோடய ஃபேவரெட்டு, அதனால் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் 400 மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சால்ட்டும் மாவும் நல்லா ஈவனாக அப்சர்வ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வெந்நீர் சுட வச்சு ஊற்றிக்கலாம். வெந்நீர் இளம் சூடாக இருந்தால் போதும். ஆனால் நான் நல்லா சூடாக, நல்லா ஹாட்டான வாட்டர் தான் ஊற்றுவேன். உங்களுக்கு இளம் சூடாகவே போதும். எதுக்காக வெந்நீர் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு ரெசிபி நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் வெந்நீர் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மொத்தமாக வெந்நீர் ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு விட்டுட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒன்று. நாங்கள் இதை ஸ்கூல் படிக்கும்போது வானத்துக்கு தெரியாமல், ஜென்ஸுக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சு சாப்பிடுவோம். அது ஒரு ஜாலியாக இருக்கும். பழைய மெமரிஸில் ஞாபகத்துக்கு வருது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி சாப்பிடலாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கிடுவோம். இந்த மாதிரி இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. நம்ம இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் இதை சொல்லி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள். இப்போ இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன சேஃப் வேணுமோ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நாங்கள் என்னென்னமோ செய்வாங்க இதில், உருண்டை, அப்புறம் சதுரமாக, அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாலாம் செய்வாங்க. நானும் இன்றைக்கி அதை மாதிரி தான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ செஞ்சுக்கோங்க. நம்ம பால் கொழுக்கட்டைக்கு எப்படி மாவு ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனில் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இது ஒரு டிசைனு. இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. இந்த மாதிரி ஒவ்வொன்றா செய்வாங்க. பாருங்கள், அப்படியே நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாருங்கள், நான் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சேஃபில் செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு என்னென்ன சேஃப் வருதுன்னு செஞ்சு பார்த்துட்டு, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2K கிட்ஸ் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ரொம்பவே செலவாகாது. மாவு அரை முடி தேங்காய் இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச சேஃப்லலாம் செஞ்சு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சேஃப் செய்ய வருமோ இந்த மாதிரி ஈஸியான செஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த சேஃப்மே பிடிக்கலையா, எல்லாத்தையுமே பால் மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கோங்க. நாங்கள் சாப்பிடும்போது, ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிடும்போது இந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் அதை இது என்னன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாத்தையும் நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சுட்டு அதில் வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நான் வெந்நீர் ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு, வெந்நீர் கொதித்த பிறகு நம்ம செஞ்சுருக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டிங்கன்னா வெந்நீர் கையில் தெரிச்சிரும். அதனால் அப்படி 1-2 எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கெல்லாம் இந்த மாதிரி 1-2 போட்டுக்கலாம்.
இது நல்லா வெந்துட்டான்னு தெரியறதுக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம போடும்போது நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது, எடுக்கும்போது அந்த பியூர் ஒயிட்டே தெரியாது, கொஞ்சம் கலர் இதாக தெரியும். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப செலவாகவே ஆகாது. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் 90ஸில் உள்ள மெமரிஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கணும். நல்லா வெந்நி கொதித்த பிறகு தான் போடணும். அதுக்கு முன்னக்கூட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா மாவுமே அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் வெந்நி நல்லா சூடான பிறகு போடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நம்ம போட்டிருக்க சேஃப் வந்து உடையாமல் அப்படியே அழகாக இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, நல்லா வேகட்டும். இப்போ வெந்ததும் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கலர் பாருங்கள், டார்க் நல்லா ஒயிட் கலராக இருந்தது, இப்போ கலர் கொஞ்சம் இதாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு, இந்த மாதிரி அரை மூடி தேங்காவும் கொழுக்கட்டையும் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.